அனைவருக்கும் வணக்கம். நம்ம மில்லில் உற்பத்தி பண்ண எண்ணெய்கள், அதாவது ஆயிலெல்லாம் நம்ம எப்படி விற்பனை செய்கிறோம், எப்படி பார்சலில் அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம். நம்ம பண்ணையில் வந்து நம்ம மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 4 வகையான எண்ணெய்களும் எப்போதுமே நம்ம ஆடி ஸ்டாக்கில் நிறையா வச்சுருப்போம். அதை வந்து நம்ம ஆட்டி நம்ம வச்சுருக்க மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்களுக்கு கேட்குறவங்களாம் நம்ம எப்போதுமே கொரியர்லையும் போட்டு விட்றோம். இங்கே வந்து நேரடியாக வாங்குறவங்க தான் அதிக கஸ்டமர் இருக்கிறாங்க. கொரியரும் போட்டு விட்றோம். கொரியரில் எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் கேட்குறாங்களோ அத்தனை லிட்டர் அளவு நம்ம எல்லா அளவுலையும் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அது 1 லிட்டராக இருக்கட்டும், 100 மில்லி, 50 மில்லி, அரை லிட்ரு, 1 லிட்ரு, 5 லிட்ரு, 10 லிட்ரு, இந்த அளவில் வந்து நம்ம எண்ணெய் கேன் வச்சுருக்கோம், ஆயில் கேனு. இந்த கேனில் வந்து நம்ம எப்போதும் பிடிச்சி தான் ஒன்றா நம்ம பார்சல் அனுப்புவோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆயில் எந்த ஊருக்கு போகுதுன்னு பார்த்தோன்னா பாண்டிச்சேரிக்கு போகுது. பாண்டிச்சேரியில் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். ஜூலி டீச்சர்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில். அவங்களுக்கு தான் இந்த ஆயிலெலாம் போகுது. ஒரு 5 லிட்டரு நல்லெண்ணெய், ஒரு 5 லிட்டரு கல்லெண்ணெய், 2 லிட்டரு பார்த்தோன்னா தேங்காய் எண்ணெய், 1 லிட்டரு விளக்கெண்ணெய், இந்த 13 லிட்டரு எண்ணெயும் இப்போ நம்ம பார்சலில் போட்டு நம்ம எப்போவும் பார்சல் வந்து பார்த்தோன்னா எம்எஸ் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் தான் அதிகம் போட்டு விட்டுருக்கோம். அதை நம்ம எப்படி பார்சலை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 லிட்டர் நம்ம எடுத்து ஊற்றி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 13 லிட்டர் ஊற்றிட்டோம். நம்ம ஊற்றின எண்ணெயை இந்த காட்டன் பாக்ஸில் தான் நம்ம அட்டைப்பெட்டி தான் எப்போவும் அனுப்புவோம். இந்த அட்டைப்பெட்டி நம்மகிட்ட தீர்ந்து போச்சு. இப்போதைக்கு அட்டைப்பெட்டி இல்லை, இருந்த அட்டைப்பெட்டிலாம் தீர்ந்து போச்சு. இனிமேல் தான் அட்டைப்பெட்டி வாங்கணும். வாங்கி அந்த அட்டைப்பெட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது 10 லிட்டர் வைக்கிற மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி வாங்குவோம், 15 லிட்டர் வைக்கிற மாதிரி அட்டைப்பெட்டி வாங்குவோம். நம்ம இதுமாரி அட்டைப்பெட்டி வாங்கி அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே வச்சு அதுலேருந்து தான் நம்ம எப்போவும் பார்சல் பண்ணுவோம். ஏன்னா இப்படியே தனியாக அனுப்பிச்சி விட்டாக்க ஒரு எம்எஸ் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா அவனை தூக்கி போடும்போது ஆயில் எண்ணெய் லீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஆயிலுக்கு இந்த கேனில் ஊற்றி அதுக்கப்புறம் இது உள்ளே வச்சு இதை எடுத்து வை. இப்போ உள்ளுக்கு ரஞ்சித்து எடுத்து உள்ளுக்கு போய் இந்த பாக்ஸ் தீர்ந்து போச்சு. இந்த அட்டைப்பெட்டி மூலம் வாங்கிட்டு வரணும். நம்ம தம்பி எண்ணெய் பயந்தாவன் இவன் வந்துருக்க, நான் வச்சு காட்டுறேன், சுத்தமான வைக்கிறான். இந்த கேன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 லிட்டர் கேன் வச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு 5 லிட்டர் கேன் வைக்கிறோம். இது நோத்தி வைப்பாங்க, நோத்தி. இது டைட்டாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கா பாரு, லூஸாக இருக்கா? எடுத்து இது அதை வை. இந்த கொண்டு வச்சுட்டு 1/2 லிட்டர் எடுத்து வந்து போட்டு. கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கு பாரு, 1/2 லிட்டரு. மேலே ஒன்று இருக்கு பாரு, 1/2 லிட்டரு. 2 1/2 லிட்டரும் போடு. மேலே போட்டுறத, மேலே போட்டுரு. இந்தாக்கில் போடு. அவ்வளோதான். இப்படி இப்போ பார்சல் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் செட் ஆகலை. அதில் பார்த்தோன்னா நம்ம 1/2 லிட்டராக போட்டுட்டோம். ஏன்னா வைக்க முடியல. இது மேலே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோன்னா, அடியில் கொஞ்சம் பேப்பரு, மேலே கொஞ்சம் பேப்பர் போட்டு விட்றோம். இப்போ எதனால் பேப்பர்னு பார்த்தோன்னா, அடிப்படாமல் இருக்கிறதா நம்ம பேப்பர், வேஸ்ட் பேப்பர் அடியில் கொஞ்சம் போட்டுக்குவோம், மேலேயும் கொஞ்சம் பேப்பர் போட்டுக்கிறோம். இப்போ எண்ணெயை வெளில எடுத்து வச்சுக்கலாம். வெளில எடுத்து வச்சுட்டு இந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த என்னோடய பையனை போன வருஷம் படித்த புக்கு எல்லாம், இந்த புக்கோட பேப்பர் வந்து நம்ம கிழிச்சு கொண்டு போட்டுக்கலாம். அந்த பேப்பர் கிழிச்சு போடுப்பா. இப்படி இந்த பேப்பரை எதனால் கிழிச்சு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் லீக் ஆகாத ஆயில், ஒரு கால் லீக் ஆயிடுச்சுன்னா இந்த ஆயிலில் இந்த பேப்பரில் போட்டு அப்படியே நிற்கிட்டுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பேப்பர் அடியில் போட்டுக்கிறோம். இப்போ கேனை வச்சு அடுக்கிக்கிறோம். சைடெலாம் பேப்பர் ஒன்று நொழுத்திக்கன்னா அடிப்பட்டாலும் வேஸ்ட் ஆகக்கூடாது ஆயிலுங்கிறதுனால அந்த பேப்பர்லாம் சைடில் நொழுத்தி விட்றாப்புல தம்பி. அவ்வளோதான். இப்போ பேப்பர் நொழுத்துனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை பேக் பண்ணுற டேப்பு தீர்ந்து போச்சுங்க. அந்த டேப்பு எல்லாமே அரியலூர் தான் நம்ம வாங்குவோம். அது தீர்ந்துருச்சு. இப்போ அரியலூர்லேயே நம்ம கொரியர் பண்ணுற இடத்துல எல்லாத்தையும் ஒட்டி அதுக்கப்புறம் மேலே அட்ரஸ் எழுதி எல்லாத்தையும் அனுப்புவோம். அதை அப்போ நம்ம வீடியோ எடுத்து தெளிவாக அதை எடுப்போம். ஒரு வழியாக நம்ம எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் தான் நம்ம கொரியர் போட போகிறோம். நம்ம ஆயில் போகிறோம், இதில் எடுத்து வந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஆயிலுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா
லீக் ஆகாது. ஒரு லீக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுல ஒரு ஸ்டிக்கர் ஒன்று மேலே ஒட்டிக்கிறோம். எல்லாத்துலேயும் இந்த மேலே இந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். அது எதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிலுக்கு லீக் ஆச்சுன்னா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக விட்டுறோம். எல்லாத்தையும் ஒட்டி விடுங்க. ஸ்டிக்கரில் டேப்பா? ஸ்டிக்கரில் டேப்பாங்க பேர். மாமா சொல்கிறார், நான் கூட ஆர்வத்தில் ஸ்டிக்கர்ன்ட்டேன். அது பேர் டேப்பு. இந்த செல்லா டேப்புன்னு சொல்லுவாங்களே அந்த டேப்பு தான் விட்டுறேன். ஏன்னா அந்த ஹீட் பண்ணி ஓட்டுறது நம்மக்கிட்ட இல்லை. அதில் இருக்கிறத வச்சு நம்ம பயன்படுத்தணும். இருக்கிறத வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் அந்த டேப் ஒட்டியாச்சு. இப்போ எண்ணெய் தூக்கி உள்ளே வச்சுருவோம்மா. உள்ள தூக்கி அதுக்கெல்லாம் விட்ட தேவையில்ல. அதுக்குள்ள ஒரு உள்மூடி இருக்குது. இதுக்கே உள்மூடி வாங்கணுமாப்ல? உள்மூடி உள்ளக்கே நடுத்து வாங்கி வந்துட்டு கூட விட்டுருவோம். ஃபுல்லாக பேப்பர் போட்டு மறைச்சாச்சு. மூடுங்க. நல்லா பேக்கிங் ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். இந்த பாக்ஸை சுற்றி வளைச்சி டேப்பை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அட்ரஸ் இதில் எழுதிக்கிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேப்பெல்லாம் ஒட்டி பக்காவாக அட்ரஸ்லாம் எழுதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இப்போ எம்எஸ் கொரியர் கொண்டுட்டோம். நம்ம ரெகுலராக தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓனரில் நண்பர் தான். அவர் நண்பர் என்ன தலை குடிக்கிறார் என்ன வீடியோ எடுக்காங்கன்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பரு, ஃப்ரெண்ட் அட்ரஸு, 2 அட்ரஸ் தெளிவாக எழுதியிருக்கிறேன். இது போய் சேர்ந்தோம் நம்ம மேடத்தில் தெரிஞ்சுக்கலாம்.